5/3/2022 அன்று நடைபெற்ற NMMS அப்படிங்கிற நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற படிப்புதவி தொகைக்கான அந்த தேர்வு அதனுடைய மேட்ல இருக்கக்கூடிய 90 கேள்விகள் மற்றும் சாட்ல இருக்கக்கூடிய 90 கேள்விகள். தட் இஸ் மேட் அப்படிங்கிறது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்பாங்க. தட் இஸ் மனத்திறன் தேர்வு. அடுத்து சாட் பார்த்தீங்கன்னா ஸ்காலஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்பாங்க. தட் இஸ் அது படிப்பறிவு திறன் தேர்வு. அதில் இருக்கக்கூடிய 90 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 180 கேள்விகளுக்கு உண்டான கீ ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தட் இஸ் மனத்திறன் தேர்வு. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 1 to 7. வழிமுறை வினா எண் 1 முதல் 7 வரை. Find the next term for the following series. பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1, 4, 27, 16, 125, 36 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1, 4, 27, 16, 125, 36. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, 343. ஆப்ஷன் 3, 343. Question number 2, 0.5, 0.55, 0.65, 0.8 நெக்ஸ்ட் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது 0.5, 0.55, 0.65, 0.8 அடுத்து டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 1 தான். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 1 தான் இதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 3, 30, 45, 75, 105, 165, 30, 45, 75, 105, 165. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, 195. ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 195 தான் என்னுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 4, A, B, B, D, C, F, D, H, E, dash, dash அப்படின்னு 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. A, B, B, D, C, F, D, H, E அப்படின்ட்டு 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய J, F. ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய J மற்றும் F தான். கொஸ்டின் நம்பர் 5, B, D, F, C, F, I, D, H, L, dash. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. BDF, CFI, DHL அடுத்த டேஷ்ல வரக்கூடிய அந்த 3 ஆல்பபெட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய EJO. ஸோ ஆப்ஷன் 3 EJO அப்படிங்கிறதா இதனுடைய விடை. கேள்வி எண் 6, Z2A, X3D, V5H, T7M, R11S. நெக்ஸ்ட் டேஷ் கொடுத்துருக்காங்க. Z2A, X3D, V5H, T7M, R11S அடுத்தது என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1, தட் இஸ் P13Z, P13Z அப்படிங்கிறதா இதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 7, 1, 2, 6, 15, 31, 56 டேஷ் 1, 2, 6, 15, 31, 56 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 92, தட் இஸ் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 92 தான் இதனுடைய விடை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 8 to 10. வழிமுறை வினா எண் 8 முதல் 10 வரை. One term in the number series is wrong. Find out the wrong term in the following sequence. பின்வரும் தொடர் வரிசையில் ஓர் எண் தவறாக உள்ளது. தவறான எண்ணை கண்டறியவும். Question number 8, 720, 120, 24, 8, 2, 1. அதாவது 720, 120, 24, 8, 2, 1. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ 8ங்கிறதா இதனுடைய விடை. ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 8 தான் அதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9, 6, 10, 20, 25, 48, 52, 104. 6, 10, 20, 25, 48, 52, 104. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, 25. ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 25 தான் இதனுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 10, 520, 328, 232, 178, 160, 148, 142. 520, 328, 232, 178, 160, 148, 142. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, 178. ஆப்ஷன் 2, 178. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 11 to 20. வழிமுறை வினா எண் 11 முதல் 20 வரை. Find the missing numbers or letters in the following sequence. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டறியவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷினில் 11th கொஷின் பாருங்க. ஸோ 1, 2, 9 தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 4, 91 தருது அப்படின்னா அப்போ 2, 3 அப்படிங்கிறது என்ன தரும் அப்படிங்கிறத கேள்வி. தட் இஸ் 1 மற்றும் 2 9 தருகிறது. 3 மற்றும் 4 91 தருகிறது எனில் 2 மற்றும் 3 எந்த எண்ணை தரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்
3ல இருக்கக்கூடிய 35 that is option 3 35 தான் இதனுடைய விடை. Question number 12. So 10, 6, 8 gives 72. 9, 5, 7 gives 64. 5, 11, 10 gives which number? அதாவது 10, 6, 8 என்பது 72 தருகிறது. 9, 5, 7 என்பது 64 தருகிறது எனில் 5, 11, 10 என்பது எந்த எண்ணை தரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனுமே வந்து சரியாக வராது. ஸோ அதனால இது வந்து நோ ஆப்ஷன். Question number 13. 64, 125, 8, 27 gives 14. 216, 1, 64, 8 gives 13. 64, 343, 125, 216 gives what? அப்படிங்கிறத கேள்வி. ஸோ 64, 125, 8, 27 என்பது 14 தருகிறது. 216, 1, 64, 8 என்பது 13 தருகிறது எனில் 64, 343, 125, 216 என்பது என்ன எண்ணை தரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 22. ஸோ ஆப்ஷன் 3 22 தான் இதனுடைய விடையாக இருக்கிறது. Question number 14. 4, 3, 1, 2 gives 30. 4, 5, 3, 2 gives 54. Then which number will give 86 when we using 6, 3, 4 and which number அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் இங்கே பாருங்க. ஸோ 2, 4, 3, 1 30 தருகிறது. அதே போல தான் 2, 4, 5, 3 என்பது 54 தருகிறது எனில் தென் இந்த 86ங்கிற நம்பரை இந்த 6, 4, 3 தவிர வேறு எந்த நம்பர் தரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. சரி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 5 தான். ஸோ ஆப்ஷன் 2, 5 தான் நம்மளுடைய விடை. Question number 15. So 8, 12 gives 80. Next 7, 16 gives 180. Then 21, 26 gives which number அப்படிங்கிறத கொஸ்டின். தட் இஸ் 8, 12 சேர்ந்து 80 தருகிறது. 7, 16 என்பது 180 தருகிறது எனில் 21, 26 என்பது எந்த எண்ணை தரும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, 100. ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 100 தான் இதனுடைய விடை. Question number 16. BD1, CE2, DF2, EG2, FH3, GI6, HJ4, IK5. Then here is what? BD1, CE2, DF2, EG2, FH3, GI6, HJ4, IK5 எனில் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய JL20 தான் இதனுடைய விடை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய JL20. Question number 17. 7, 3 gives 100. 1, 2 gives 9. 4, 5 gives 81. Then 6 and which number gives 121 தான் கேள்வி. தட் இஸ் பாருங்க 7, 3 100 தருகிறது. 1, 2 9 தருகிறது எனில் 4, 5 81 தருகிறது எனில் ஸோ நம்ம என்ன சொல்லணும், தட் இஸ் 6ம் எந்த எண்ணும் சேர்ந்து 121 தரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய 5. தட் இஸ் ஆப்ஷன் 4, 5 தான் இதனுடைய விடை. Question number 18. That is FP alphabets together to lead 22. So G and N வந்து 21 தருது, 21 தருது. And J and E gives 15 அப்படின்னா கேவும் எந்த ஆல்பபெட்டும் சேர்ந்து 27 தருங்கிறது தான் கேள்வி. அதே தான் இங்கேயும் எஃப்பும் பியும் சேர்ந்து 22 தருது. GN வந்து 21 தருகிறது. ஸோ JE 15 தருகிறது எனில் கே கூட எந்த எழுத்து, அதாவது ஆல்பபெட்ல ஆங்கில எழுத்துக்கள்ல 27 தரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2P தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய P அப்படிங்கிறது இதனுடைய விடை. Question number 19. 4, 5, 6 gives 40. 7, 6, 10 gives 140. Then 12, 8, 5 gives which number? ஓகே, 4, 5, 6 என்பது 40 தருகிறது. 7, 6, 10 என்பது 140 தருகிறது எனில் 12, 8, 5 என்பது எந்த எண்ணை தரும் அப்படிங்கிறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 160. ஸோ ஆப்ஷன் 3 160 தான் இதனுடைய ஆன்சர். Question number 20. 16, 8 gives 8. 36, 27 gives 18. 4, 64 gives which number? 16, 8 என்பது 8 தருகிறது. 36, 27 என்பது 18 தருகிறது எனில் 4, 64 என்பது எந்த எண்ணை தரும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, 8 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3, 8 என்பது இதனுடைய விடை.
டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 21 and 22. வழிமுறை வினா எண் 21 மற்றும் 22. Find the term which is not associated with others. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும். கொஸ்டின் நம்பர் 21. ஏசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. அதாவது ஆசியா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய அர்ஜென்டினா. ஸோ ஆப்ஷன் 4 அர்ஜென்டினா தான் இதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 22. ஸ்கின், லார்ஜ் இன்டெஸ்டைன், பைல் டக்ட், ஈசோஃபேகஸ். தோல், பெருங்குடல், பித்தப்பை, உணவு குழாய். ஸோ இதுல வித்தியாசமா இருக்கிறதா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 ஸ்கின். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய தோல் தான் இதனுடைய விடை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 23 and 24. வழிமுறை வினா எண் 23 மற்றும் 24. ஃபில் அப் நிரப்புக பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 23. 4 is related to 19. Then 7 is related to what? Which number அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் 4 என்பது 19உடன் தொடர்புடையது எனில் 7 என்பது எந்த எண்ணுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 55. It is ஆப்ஷன் 2 55. கொஸ்டின் நம்பர் 24. டார்க்னஸ் ரிலேட்டட் டு லேம்ப். தென் இங்க இருக்கக்கூடிய பேர்ஸ், அதாவது இங்க ஒரு 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எது மேட்சிங் வரும் அப்படிங்கறதான் கேள்வி. தட் இஸ் பாருங்க, இப்போ டார்க்னஸ் இருளை போக்க வந்தது என்னது? லேம்ப், அதாவது வெளிச்சம், அதாவது லைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தர்ஸ்டி, அதாவது தாகத்தை தீர்க்க வந்தது வாட்டர் அப்படின்மோ. ஸோ அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடிய தர்ஸ்ட் வந்து வாட்டர். ஸோ தர்ஸ்ட் இஸ் டு வாட்டர் அப்படிங்கறத நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 25. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். கீழ் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக. ஸோ பாருங்க, ஏ ஜட்ஜ், பி போலீஸ், சி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டி வந்து கிரைம், அடுத்தது இ ஜட்ஜ்மெண்ட். இது வந்து மீனிங்ஃபுல்லா பொருளல்ல, அதாவது அர்த்தமுள்ள தொடரா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய டிபிஏஇசி படி நம்ம அதை வரிசையா அமைச்சா மட்டும்தான் நமக்கு என்னது ஆன்சர் ஒரு அர்த்தமுள்ள தொடராகவே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய டிபிஏஇசி. ஸோ ஆப்ஷன் 3 டிபிஏஇசி தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 26. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆங்கில அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ பாத்தீங்கன்னா ஃபோலேஜ், ஃபோக், ஃபாலோ, ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய ஏபிடிசி. ஸோ ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய ஏபிடிசி என்பது இதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 27. A word which cannot be formed from the word indispensable. indispensable என்ற வார்த்தையிலிருந்து அமையப்பெறாத வார்த்தை. ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய பெரிஷபிள் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 பெரிசபிள், ஆப்ஷன் 3 பெரிசபிள். Question number 28. A word which can be formed from the word responsibility. Responsibility என்ற வார்த்தையிலிருந்து அமையப்பெறும் வார்த்தை. ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய ஸ்போர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 ஸ்போர் என்பதை விடை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 29 to 33. வழிமுறை வினாயன் 29 முதல் 33 வரை. Change of signs. Question number 29. If P is a division, T is addition, M is subtraction, and D is multiplication, then what is the value of the expression 12, M 12, D 28, P 7, T 15? P என்பது வகுத்தல் எனவும், T என்பதை கூட்டலாகவும், M ஐ கழித்தலாகவும், D ஐ பெருக்கலாகவும் கொண்டால் 12M 12D 28P 7T 15 மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய -21. -21 தான் இதனுடைய ஆன்சர். Question number 30. If cross stands for minus, that is multiplication நீங்க எடுத்துக்கோங்க. Multiplication stands for minus, division stands for plus, addition. So addition stands for division எடுத்துக்கோங்க and subtraction for multiplication na, then which of the following is correct? So பெருக்கல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது கூட்டல், கூட்டல் என்பது வகுத்தல் மற்றும் கழித்தல் என்பது பெருக்கல் எனில் பின்வருவனவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 8. So இங்க division 10 minus 3 plus 5 into 6 is equal to 8. So 8 வகுத்தல் 10 minus 3 plus 5 பெருக்கல் 6 சமம் 8 அப்படிங்கிறதா இதனுடைய விடை. Question number 31. If plus means multiplication, minus means division, multiplication means subtraction and division means addition, then the value of 36 into 4 minus 8 into 4 divided by 4 plus 8 into 2 plus 16 divided by 1. Plus என்பது அதாவது கூட்டல் என்பது பெருக்கல் எனவும், கழித்தல் என்பது வகுத்தல்,
பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் 36 பெருக்கல் 4 மைனஸ் 8 பெருக்கல் 4 வகுத்தல் 4 கூட்டல் 8 பெருக்கல் 2 பெருக்கல் கூட்டல் 16 வகுத்தல் 1 மதிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 0. ஸோ ஆப்ஷன் 1 0 தான் இதனுடைய ஆன்சர். Question number 32. If less than means minus, greater than means plus, equal to means multiplication and not equal to means division, then 27 greater than 81 not equal to 9, less than 6 is equal to 5 is. Less than என்பது minus ஐ குறிக்கும், greater than என்பது கூட்டலை அதாவது plus ஐ குறிக்கும், சமம் என்பது பெருக்கலை குறிக்கும், not equal to சமம் இல்லை என்பது வகுத்தலை குறிக்கும் எனில் 27 greater than 81 சமமில்லை 9 less than 6 சமம் 5க்கு சமமானது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 6. ஆப்ஷன் 3 6 தான் இதனுடைய ஆன்சர். Question number 33. If 4 star 3 is equal to 161279, 5 star 6 is equal to 25301136, then 3 star 6 is equal to what? 4 ஸ்டார் 3 என்பது 161279, 5 ஸ்டார் 6 என்பது 2530 1136 எனில் 3 ஸ்டார் 6 என்பது எதை குறிக்கும்? Can answer option 1 91, that is 918936, that is option 1 918936. Question number 34. How many odd numbers are there in the sequence which is immediately preceded and also immediately followed by an even number? 73451963948735863852243496. தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை 734519388638522243. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய 4. ஆப்ஷன் 2 4 தான் இதனுடைய விடை. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 35 to 39. வழிமுறை வினா எண் 35 முதல் 39 வரை. The following diagram show some relationship among 3 terms. Choose the correct diagram from A, B, C, D and E which corresponds to each group of terms. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABC, D மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம இதுல என்ன ஆப்ஷன் வந்து ஆன்சரா வரும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். Question number 35. Females, mothers, doctors. பெண்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3A. That is ஆப்ஷன் 3A தான் இதற்கான விடை. Question number 36. Sun, star, moon. சூரியன், நட்சத்திரம், நிலா. ஆன்சர் ஆப்ஷன் 2D. ஆப்ஷன் 2D தான் இதனுடைய ஆன்சர். Question number 37. Tree, eggs, nest. மரம், முட்டைகள், கூடு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4E அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4E. ஸோ அடுத்து பாருங்க 38 கொஸ்டின். ஸோ தட் இஸ் அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். வளிமண்டலம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2B. ஆப்ஷன் 2B என்பதுதான் இதுக்கு உண்டான விடை. கொஸ்டின் நம்பர் 39. ஹானஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். நேர்மை, அறிவுத்திறன், நாட்டம். இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய சி. ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய சி தான் இதனுடைய ஆன்சர். Question number 40. A walks 10 meters towards the east and 10 meters to the right. Every time turning to his left, he walks 5 meters, 15 meters and 15 meters respectively. How far and in which direction is he now from his starting point? A என்பவர் கிழக்கு திசையில் 10 மீட்டர் சென்று பின் வலது பக்கமாக 10 மீட்டர் சென்றார். பின் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இடப்பக்கமாக முறையே 5 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 15 மீட்டர் சென்றார். ஆரம்பித்த இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 5 மீட்டர் நார்த், 5 மீட்டர் வடக்கு. Question number 41. I am facing west. I turn 45 degree in the clockwise direction, again 180 degree in clockwise direction and then turn 270 degree in anti-clockwise direction. In which direction am I facing now? நான் மேற்கு திசையை பார்த்து நிற்கிறேன். தற்போது கடிகார திசையில் 45 டிகிரி திரும்பி நின்று மீண்டும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பி பிறகு 270 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்பி நிற்கிறேன் எனில்
தற்போது நான் எத்திசையை நோக்கி நிற்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் 4 சவுத் வெஸ்ட். ஆப்ஷன் 4 தென்மேற்கு. Direction question number 42 and 43. Study the following information carefully and answer the question 42 and 43. வழிமுறை வினா எண் 42 மற்றும் 43 கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக படித்து வினா எண் 42 43ற்கு விடையளிக்கவும். In a family having 5 members A, B, C, D and E. ஒரு குடும்பத்தில் A, B, C, D, D மற்றும் E என 5 பேர் உள்ளனர். First பாருங்க, B is the son of C but C is not the mother of B. B என்பவர் C இன் மகன், ஆனால் C என்பவர் B இன் தாய் அல்ல. Second பாருங்க, A and C are married couple. D is the daughter of A and E is the brother of B. A மற்றும் C இருவரும் திருமணமான தம்பதிகள். D என்பவர் A இன் மகள், E என்பவர் B இன் சகோதரன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 42. How many female are there in the family? குடும்பத்தில் எத்தனை பெண்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய 2. ஆப்ஷன் 1 2 தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. Who is the sister of B? B இன் சகோதரி யார்? ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய D. ஆப்ஷன் 3 D என்பது தான் அதனுடைய ஆன்சர். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 44 to 48. வழிமுறை வினா எண் 44 முதல் 48 வரை. From the given diagrammatic representations, answer questions 44 to 48. Rectangle indicates people who speak in English. Square indicates the people who speak in Tamil. Circle indicates people who speak in Hindi. And a triangle indicates people who speak in Telugu. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம் என்பது ஆங்கிலம் பேசும் மக்களையும், சதுரம் என்பது தமிழ் பேசும் மக்களையும், வட்டம் ஹிந்தி பேசும் மக்களையும், முக்கோணம் தெலுங்கு பேசும் மக்களையும் குறிக்கிறது எனில் வினா எண் 44 முதல் 48 வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எம்பெடட் ஃபிகர் போட்டிருக்காங்க. அதாவது எல்லா அந்த மேலே சொல்லக்கூடிய இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, இந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள் எல்லா ஃபிகரும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த படங்கள் எல்லாம் வந்து ஒன்றை ஒன்று எனது உள்ளடக்கி போட்டுட்டு அதுக்கு ABCD அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த இன்டர்செக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது அதாவது AB எங்க வந்து எந்த 2 படங்கள் வந்து வெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 44. Which people can speak both English and Hindi? ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய இரு மொழிகளையும் பேசும் மக்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 A and B. ஆப்ஷன் 4 A மற்றும் B தான். கொஸ்டின் நம்பர் 45. C indicates the people. C குறிக்கும் மக்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 Who speaks only Hindi. அதாவது ஆப்ஷன் 2 ஹிந்தி மட்டும் பேசுபவர்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. Which people cannot speak Tamil and Telugu? That is தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை பேசுபவர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய E and I. ஸோ E மற்றும் I தான் இதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 47. Who speak only Tamil? தமிழ் மட்டும் பேசும் மக்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் D. தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ Dங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 D என்பது அதனுடைய விடையாக இருக்கிறது. சரி, கொஸ்டின் நம்பர் 48. The people who speak Tamil, English and Hindi. தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பேசும் மக்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 A. ஸோ A அப்படிங்கிறது அதனுடைய விடையாக இருக்கிறது. ஆப்ஷன் 1 A. Question number 49. In a row of trees, one tree is 10th from either end of the row. How many trees are there in that row? வரிசையாக உள்ள மரங்களில் ஒரு குறிப்பிட்ட மரமானது அவ்வரிசையின் இரு முனைகளிலிருந்து 10வது இடத்தில் உள்ளது எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த மரங்களின் எண்ணிக்கை டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 19. ஆப்ஷன் 2 19 என்பது இதனுடைய விடை. Question number 50. In a row of boys, Ravi is 10th from the right and Raghu is 8th from the left. When Ravi and Raghu interchanging their positions, Raghu is 25th from the left. What is the position of Ravi from right? ஒரு வரிசையில் ரவி என்பவர் வலமிருந்து 10வது இடத்திலும் ரகு என்பவர் இடமிருந்து 8வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டதில் ரகு என்பவர் இடமிருந்து 25வது இடத்தில் உள்ளார் எனில் வலமிருந்து ரவி என்பவரின் இடம் டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய 27 27. ஸோ ஆப்ஷன் 3 27 தான் என்னுடைய விடை. Question number 51. If day after tomorrow is Sunday, then what day was 3 days before yesterday? நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறாங்க. டே ஆஃப்டர் டுமாரோனா இப்போ பாருங்க, டே ஆஃப்டர் டுமாரோ இங்க போட்டேன். சரி, அதாவது
மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு மறுநாள் இல்லையா? நாளை மறுநாள் அப்படின்னுங்கிறது நாளை மறுநாள் இங்க போட்டேன். ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஞாயிறு போட்டு சண்டே போட்டேன். ரைட். இப்போ இதில் என்னன்னா நாளை மறுநாள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து நாளை. அப்போ அதுதான் வந்து டுமாரோன்னு சொல்லுவோம். அப்போ இன்னித்த கணக்கு என்னது? டுடே, இன்னைக்கு. ஸோ இன்றுங்கிறது டுடே. அப்போ இன்றுலேருந்து பாருங்க இது இன்று, இது நாளை, இது நாளை மறுநாள். தட் இஸ் இது வந்து டுடே, நாளைக்கு டுமாரோ, நாளைக்கு நாளை மறுநாள் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை ஆகுது? தட் இஸ் வெள்ளிக்கிழமை ஆகுதா? ஏன்னா இங்கே ஞாயிறு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சனி, தட் இஸ் சாட்டர்டே. அதுக்கு முன்னாடினால வெள்ளி, தட் இஸ் ஃப்ரைடே ஆகுது. ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, தென் வாட் டே வாஸ் 3 days பிஃபோர் எஸ்டர்டே. அப்போ டுடே இங்க இருக்குன்னா அப்போ எஸ்டர்டே இங்கேருந்து போட ஆரம்பிக்கலாமா? ரைட். அப்போ எஸ்டர்டேக்கு 3 நாள் முந்தைய கிழமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எஸ்டர்டே போட்டுட்டேன். ஓகே, எஸ்டர்டே போட்டுட்டேன். எஸ்டர்டேக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாள் முந்தைய கிழமை, இது எஸ்டர்டேக்கு 2 நாள் முந்தையும், இது வந்து எஸ்டர்டேக்கு 3 நாள் முந்தைய கிழமை. தட் இஸ் இது நேற்றைக்கு, இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்களா, நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நேற்றைக்கு ஒரு நாள் முந்தையாது, இது 2 நாள் முந்தையது, இது 3 நாள் முந்தையம். ரைட்டு. இப்போ இப்படி பேசி பாருங்க. தட் இஸ் நேற்று என்ன கிழமைன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும். அப்போ நேற்றுக்கு என்ன கிழமைன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? வியாழன், தட் இஸ் தேர்ஸ்டேன்னு சொல்லுவோமா? சரி, நேற்றைக்கு முன்னாடி நாள் என்னன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தட் இஸ் புதன் தானே சொல்லுவீங்க. ஆமாம். அப்போ நேற்றைக்கு 2 நாட்கள் முந்தைய, அதாவது இந்தபடி பாருங்க, நேற்றைக்கு ஒரு நாள், இங்கே 3ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. அப்போ நேற்றைக்கு ஒரு நாள் அப்படின்னா அது எந்த கிழமை? வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை. நேற்றைக்கு 2 நாட்கள், இந்த இடத்துல 2 நாட்கள் அப்படின்னா எந்த கிழமை சொல்லுவீங்க? ஸோ நேற்றைக்கு 2 நாள் அப்படின்னா தட் இஸ் செவ்வாய்க்கிழமையும் சொல்லுவீங்க, தட் இஸ் டியூஸ்டே. அப்போ நேற்றைக்கு முந்தைய கிழமை 3 நாட்கள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமை. அப்போ நேற்றைக்கு 3 நாட்கள் முந்தைய கிழமைனா ஸோ என்னது? திங்கக்கிழமை, தட் இஸ் மண்டே தானே வரும். தட் இஸ் த டே வாஸ் 3 days பிஃபோர் எஸ்டர்டே அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ்டர்டேக்கு 3 days பிஃபோர் என்ன டே? அப்போ எஸ்டர்டேக்கு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே பிஃபோர் தானே. தேர்ட் டே என்னன்னு கிடைக்குது நமக்கு? தட் இஸ் மண்டேன்னு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 மண்டே தான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் 2 திங்கள் தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்குது.